1784 பிட் இந்திய சட்டம். இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வையிடுறதுக்காக 1773 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் சும்மா மேற்பார்வையிடுறது செயல்பாடுகள் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு மேற்பார்வையிட பாராளுமன்றம் நடத்தியிருப்பாங்க. இது முழு கட்டுப்பாட்டு வந்து எந்த சட்டத்தின் வழியா இறங்கியிருப்பாங்க அப்படின்னா 1784 இந்த பிட் இந்திய சட்டத்தின் மூலம் தான். ஓகேங்களா. இந்தியாவில் இருக்கிற ஆங்கிலேய பிரதேசங்கள்லாம் இரட்டை ஆட்சி முறை வந்து இந்த பிட் இந்திய சட்டத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிட் இந்திய சட்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் 1784 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து பிரதமர் வில்லியம் பிட் நினைவாக வில்லியம் பிட் த எங்கர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இயக்குனர் குழு ஏன்னா இயக்குனர் மன்றம்னு சொல்லுவாங்க, கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழுவா பிரிச்சிருப்பாங்க. 2 நிர்வாக முறையா நிர்வகிச்சிருப்பாங்க நம்ம இந்தியாவோட ஆங்கிலேய பிரதேசங்களை. ஓகேங்களா. இதுல வந்து இயக்குனர் மன்றம் வந்து என்ன பார்த்துக்கும் அப்படின்னா வர்த்தகத்துறையா பார்த்துக்கும். கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணும் அப்படின்னா சிவில் ரைட்ஸ், ராணுவம், வரி வசூலிக்கிறதெல்லாம் பார்த்துக்கும். ஓகேங்களா. இதனால முழுமையான அதிகாரம் வந்து இந்தியா மேல இங்கிலாந்து பாராளுமன்றம் வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. இதுல இருந்து கம்பெனி ஆட்சியோட பகுதிகள் எல்லாமே இங்கிலாந்து பாராளுமன்றத்தோட பகுதிகளா மாறுச்சு. இதுதான் இது முக்கியமான அம்சங்கள்.